Hello friends, welcome to our channel Spreads Voice. இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்னன்னா, நீங்க இதளவு கேள்விப்படாத வித்தியாசமான என்னடா இப்படிதான் நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நான் எனக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தியா மற்றும் ஷியான்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பொதுவா இவங்க 2 பேருமே மர்மமான இடங்களை பத்தி தேடி அதுல உள்ள மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அப்படிதான் அவங்க இந்த ஒரு மர்மமான இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது வெளியிருந்து பார்க்க ஒரு பாலடைந்த குகை போல இருந்தது. தியா மற்றும் ஷியா அந்த இடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த மர்மமான இடத்துக்குள்ள போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. பின் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு விதமான சிறிய பயத்தோடு அந்த மர்மமான இடத்துக்குள்ள காலை எடுத்து வைக்க 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்த காட்சிகள் அவங்களை மிரள வச்சதுன்னே சொல்லலாம். அப்படி என்னதான் பார்த்தாங்க அப்படின்னா, அந்த மர்மமான இடம் மிகவும் அழகாக காணப்பட்டது. சுற்றி எங்கு பார்த்தாலும் அங்குள்ள காட்சிகள் அவங்க கண்களை ஈர்க்கும் அளவு பிரம்மாண்டமான அழகுடன் காணப்பட்டது. அதெல்லாம் கண்டு ஒரு விதமான மன அமைதியுடன் தங்களது கால்களை முன்வைத்து நடந்தாங்க. அப்பொழுது 30 நிமிடங்கள் கழிந்தது. எந்த விதமான வித்தியாசமான நிகழ்வோ அல்லது எண்ணங்களோ அவர்களுக்கு தோன்றவில்லை. அப்படியே நடந்து கொண்டு இருக்கவங்க அப்போ இன்னும் ஒரு 30 நிமிஷம் கழியுது. அப்போதான் தியாவுக்கு ஏதோ வித்தியாசமா தோண ஆரம்பிக்கு. உடனே அவ ஸ்ரீயாட்ட போய், இங்க நம்ம வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதற்கு ஸ்ரீயாவும் குத்து மதிப்பா, பாதி நாள் எப்படியும் கடந்திருக்கும், நம்ம இவ்வளவு நேரம் நடந்ததை வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல. அதுக்கு தியா, இல்ல ஸ்ரீயா, நம்ம இங்க வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் ஆகுது அப்படின்னு சொல்றா. ஆனா இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த குகைக்கு வெளியே ஸ்ரீயா மற்றும் தியாவின் பெற்றோர்கள் மிகுந்த பதட்டத்துடனும் பயத்துடனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே அழுத நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, தியா மற்றும் ஷியா காணாம போய் இதோட 1 மாசம் முடியுது சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அத போலீஸ் எடுத்து அட்டன் பண்ணப்ப ஒரு 30ல இருந்து 35 வயசுக்குள்ள ஒரு பெண் ஒரு காட்டுக்குள்ள உள்ள குகையோட இடத்த சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தியா மற்றும் ஷியாவின் உடல் அழுகிய நிலைமையில எடுக்கப்பட்டது. இப்போதளவு அந்த குகையில நடந்தது என்ன ஷியா மற்றும் தியாவை தவிர யாருக்கும் தெரியாது. மர்மமான இடத்துக்குள்ள உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க போன தியா மற்றும் ஷியாவுக்கு தெரியாது அவங்களே ஒரு மர்மமாக மாறுவாங்கன்னு. கடைசியில போலீஸுக்கும் தியாவோட குடும்பத்துக்கும் அவங்க எப்படி அங்க செஞ்சிருப்பாங்க, இது என்ன இடம், ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னது யாரு அப்படின்னு பல கேள்விகள் இன்றளவும் அவங்களுக்கு ஒரு மர்மமாகவே தொடருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். தேங்க்யூ.